எஸ்பிஎஸ் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற சர்ச்சை தமிழகத்தில் தொடர்ந்து வருகிறது. அரசியல் கட்சிகள் மாறி மாறி கை காட்டி வரும் சூழலில் அதற்கான பொறுப்பேற்கப் போவது யார் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காசு இருந்தால் கல்வி நிலையங்கள், பணம் இருந்தால் பட்டம். இந்த நிலை உருவெடுத்ததன் விளைவு 3 இளம் மாணவிகளை பறிகொடுத்து நிற்கிறது தமிழகம். அடிப்படை வசதிகளின்றி பணத்தை பறிக்கும் நோக்குடன் செயல்பட்டதாக எஸ்விஎஸ் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து பிரியங்கா, சரண்யா, மோனிஷா என்ற 3 மாணவிகள் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் பற்றி எறிய எஸ்விஎஸ் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியது யார் என்ற கேள்வி பரவலாக எழ ஆரம்பித்தது. எஸ்விஎஸ் கல்லூரிக்கு அனுமதி அளித்தவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தான் என்ற தகவல் வேகமாக பரவ மறுப்பு அறிக்கை வெளியிட்டார் அன்புமணி. எஸ்விஎஸ் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கல்லூரிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பம் வந்தது குறித்தோ அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது குறித்தோ தனக்கு எதுவும் தெரியாது என்றும், மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் வரும் ஆயுஷ் துறை அப்போதைய மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பனபாகலட்சுமி கட்டுப்பாட்டில்தான் இருந்தது என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் பொய்யான தகவலை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பனபாகலட்சுமி மீது புகாரை திசை திருப்புவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி அருகே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நான் அனுமதி வழங்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அப்பட்டமான பொய்யை கூறியிருக்கிறார். அதற்கு இராஜாங்க அமைச்சராக இருந்த பனபாகலட்சுமி தான் பொறுப்பு என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார். பனபாகலட்சுமி இண்டிபெண்டன்ட் சார்ஜ் என்கிற அமைச்சராக அவர் இல்லை. கேபினெட் அமைச்சர் தான் இத்தகைய அனுமதிகளை வழங்க முடியும். தொல் திருமாவளவனின் இந்த குற்றச்சாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் எஸ்விஎஸ் கல்லூரி அனுமதி தொடர்பாக திமுகவை கைகாட்டியது. 3 மாணவிகளின் மரணத்திற்கு திமுகவே காரணம் என்றும், அப்போதைய மாநில அரசான திமுக தான் முறைகேடாக கல்லூரிக்கு அனுமதி அளித்தது என்றும், அன்புமணி ராமதாசிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மீண்டும் மறுப்பு உரை வாசித்தது பாமக. 2008 அனுமதி வழங்கப்பட்டு 3 மாணவிகள் இந்த இறந்த சம்பவம் தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையில் எந்தவிதமான கருத்தையும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இது எப்பொழுது கொடுத்தேன் என்பது குறித்து நினைவு எனக்கு இல்லை என்று மட்டும் சொல்கிறார். இந்த மௌனம் காத்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தவறான அனுமதி வழங்கியதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது, வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த 3 மாணவிகள் கொல்லப்பட்ட இந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த விஷயமாக ஸ்டாலின் அவர்கள் விரைவில் விளக்கமளிக்க வேண்டும். முறைகேடாக அனுமதி அளித்த விவகாரத்தில் பாமகவின் குற்றச்சாட்டிற்கு விளக்கம் அளித்துள்ளது திமுக. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அரசாங்கம் கடந்த ஆண்டு அந்த கல்லூரிக்கு தகுதி சான்றிதழை நீட்டித்து வழங்கி இருக்கிறது என்றால், கடந்த ஆண்டு வரை அந்த கல்லூரி ஒழுங்காக நடந்திருக்கிறது, அல்லது என்றால் இல்லை என்றால் இந்த அரசாங்கம் அவர்கள் ஒழுங்காக நடத்தவில்லை என்பதை பொருட்படுத்தாமல் அனுமதியை புதுப்பித்திருக்கிறார்கள் என்று பொருள். இது சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு. பல சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது பாமக. இதையும் அந்த வகையிலே சேர்த்து கொள்ளலாம். அனுமதி வழங்க விட்டதனாலேயே பொறுப்பேற்க வேண்டும் என்றால் ரயிலை கொண்டு வந்தார்கள், அதனாலே தான் ரயில் விபத்துகள் நடக்கிறது என்பது போன்ற ஒரு முட்டாள்தனமான வாதமாக அந்த வாதம் அமையும். அடிப்படை வசதிகள் இல்லாத கல்லூரி, பலியான 3 மாணவிகள், முறைகேடான அனுமதி, மாறி மாறி கைகாட்டும் அரசியல் கட்சிகள்.
இவை அத்தனையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது கல்வி வியாபாரமாவதை அரசு இயந்திரங்கள் கைவிட வேண்டும் என்பதே. செய்திப் பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.